ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம சேனலில் மதுரை ஸ்பெஷல் மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மட்டனில் எவ்வளோ ரெசிபிஸ் ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஆனால் இந்த மதுரை ஸ்பெஷல் மட்டன் சுக்காவை அடிச்சுக்கவே முடியாது. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 kg மட்டனில் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். குக்கரை அடுப்பில் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா உரிச்சு எடுத்துக்கோங்க. இது தோல் மட்டும் உரிச்சா போதும், கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 வெங்காயமே நல்லா பொன்னிறமாக வெந்து வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இதில் பாதி வெங்காயத்தை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். குக்கரில் இருக்க மீத வெங்காயத்தோட மட்டனை சேர்த்துக்கணும். 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஆயில்லையே 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. குக்கர் மூடியை திருப்பி மூடி 2 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து குக்கர் மூடியை 8 விசில் வர்ற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். மட்டன் வேகிறதுக்குள்ளே இந்த மதுரை ஸ்பெஷல் மட்டன் சுக்காவுக்கு தேவையான சுக்கா மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இந்த மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 5 வரமிளகாய், 5 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 5 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை 1-2 பிச்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஒரு 2 கொப்பளவுக்கு கருவேப்பிலை. இது எல்லாத்தையுமே எண்ணெய் சேர்க்காமல் ஒரு வாணலியில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ண எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பவுடர் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சுக்கா மசாலா பண்ணும் போதில் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பவுடர் நல்லா இந்தளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஹீட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சுக்கா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ரை பண்ண ஆனியனையும் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது வேக வச்சுருக்க மட்டனை தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுக்கா மசாலா 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காரம் அதிகமாக வேணும்னா மிளகாய்த்தூள் இன்னொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வேக விடணும். தண்ணியே இல்லாமல் மசாலா நல்லா ட்ரையாக மட்டனோட சேர்ந்து ஆயில் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கணும். அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம நல்லெண்ணெயில் குக் பண்ணுறதுனால மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்துடும். சின்ன வெங்காயம் அப்புறம் நம்ம அரைச்சி சேர்த்துருக்க சுக்கா மசாலா எல்லாம் சேர்ந்து மட்டன் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். பாருங்கள், ஆயில் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. மசாலா ட்ரை ஆகிட்டு மட்டன் சேர்ந்து நல்லா குக் ஆகிடுச்சு. வாயில் வச்ச உடனே நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி மட்டன் சூப்பராக வெந்துருச்சு. இந்த மதுரை ஸ்பெஷல் மட்டன் சுக்கா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி அப்படின்னு எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் மதுரை மட்டன் சுக்காவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.